ஹாய் வெல்கம் பேக் டு சஸ் வைப்ஸ். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்திருக்கேன். இது பஹ்ரைன் இன்டர்நேஷ்னல் கார்டன் ஷோக்கு போயிருந்தோம். அங்கே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா கண்ட்ரீஸோட பவிலியன்ஸும் வச்சுருந்தாங்க. அதாவது அவங்க நாட்டில் விளையிற பொருட்கள், அங்கே இருக்க அந்த செடி பூக்களோட வளம் இது நம்ம பார்க்குறது. இது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இது எதுவும் காம்படிஷன் வச்சுருக்காங்க. அது என்ன காம்படிஷன்னு எனக்கு சரியாக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. எல்லாத்துலேயும் கீழே வந்துட்டு ஒரு டேக்கில் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு தான் ஓகே, இது ஒரு காம்படிஷன் நடந்ததுக்கு இந்த இந்த சரௌண்டிங்கில் மட்டும், அதாவது நம்ம ஊர் செவ்வந்தி பூக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் இங்கே விளையிறது, அதாவது பஹ்ரைனில் விளையிறது போல் இருக்குது. அங்கே இந்த மாதிரி 60 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரோஸ்லேயே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா பெருசாகவே சூப்பராக இருந்துச்சு. இது ஃபுல்லாக அங்கே நம்ம லேப்லலாம் இருக்கும்ல, பாட்டனி லேபில், பயாலஜி லேபில், அந்த மாதிரி செட் பண்ணி எல்லாத்துக்கு கீழேயும் வச்சுருந்தாங்க ஒரு டேக் மாதிரி. அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம், நல்லா இருந்தது. இது எல்லாமே ஊட்டி, கொடைக்கானல், பெங்களூரு, மைசூர் இந்த மாதிரி ஏரியாவில் தான் இருக்கும். இங்கே பஹ்ரைனில் பாலைவனம். இங்கே தண்ணியே வந்துட்டு கடல் தண்ணியை சுத்தம் பண்ணி தான் நம்ம குடிக்கிறது, குளிக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ இங்கே இவ்வளோ செடி விளையுதுங்கிறது ஆச்சரியத்தக்க தான். அது மாதிரி இது ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், இது எல்லாமே ஹேண்ட் கிராஃப்ட்ஸ். அதுவும் வந்து காம்படிஷன் நடந்திருக்கு. அது எங்களுக்கு என்ன, அது எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணணுமா என்னங்கிறது தெரியல. இந்த மாதிரி கார்டன் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராம் அங்கங்கே வந்துட்டு ஃப்ளெக்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதான். கேரட்டு, வெள்ளரிக்காய் இது எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது எல்லாம் ரொம்ப அப்படியே சுருங்கி பிளாக்கெட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது அது எல்லாமே பார்க்குறதுக்கு. இது எல்லாம் பட்டர்ஃப்ளை செக்ஷன்ஸ். பட்டர்ஃப்ளை மாதிரி மேக் பண்ணியிருந்தாங்க. பூவில் டேஹியா ரோஸு, இது செவ்வந்தியா டேஹியா எல்லாமே. இது அதில் அந்த ஒயிட் கலர் மட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்க்கவே நமக்கு வந்து ஒரு தெரப்பிஸ்ட், கண்ணுக்கு தெரப்பி கொடுத்த மாதிரி இருந்தது எனக்கு. நல்ல ஒரு ரிலாக்ஸிங். ஒரு 7 டேஸ் வீக்ஸில் இருக்கா, இல்லை 6 டேஸ் வந்துட்டு காலைல எழுந்திரிக்கணும், ஆஃபீஸ் கிளம்பணும், அதுக்கப்புறம் சமைக்கணும், அப்புறம் சாப்பிடணும், அப்புறம் தூங்கணும். இது இருந்தாலும் அப்பப்போ வெளில போவோம். அப்படிங்கிறப்ப அது வந்துட்டு மாலு இந்த மாதிரி அது ஒரு ரிமோட் லைஃப் மாதிரி இருக்கப்போ இதெல்லாம் போய் பார்க்குறப்போ நமக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம இது எல்லாமே ஊட்டி, கொடைக்கானல் அங்கே பார்த்துட்டு இங்கே வந்து இது பார்க்குறப்போ நமக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்களோட ஸ்பான்சர்ஸ். இப்போ எஸ்டிசினா அது ஒரு நெட்வொர்க், அந்த ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பேப்கோ, ஆல்பா, நாஸு, எனக்கு தெரிஞ்ச கம்பெனிஸில் உள்ளது நான் சொல்கிறேன். இது வந்துட்டு உள்ளே வந்துட்டு பிரிஞ்சாலும் மிளகாவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது க்ரீன் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. இதில் புதினா, மல்லி, வெந்தயக்கீரை இது எல்லாமே அதில் விளைய வச்சுருந்தாங்க. நாங்கள் இது எல்லாமே வந்து நான் போய் டச் பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் ஒரிஜினலானு எல்லாமே ஒரிஜினல், எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலே கிடையாது. இது வந்துட்டு பேப்கோவோட செட்டப்பு, பேப்கோ ஸ்பான்சர் பண்ணதில் இருக்குது. இது இங்கே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பேப்கோ, ஆல்பா, அப்புறம் இது தாய்லாண்டோட பவிலியனு, ரஷ்யா எல்லாம் இருந்தது. இது எஸ்டிசியோடது. இங்கே வந்துட்டு நீம் ட்ரீ வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க எல்லாருக்கும். அப்புறம் இந்த இது கேஃபே செட்டப்பில் இந்த காரில் ஃபுல்லாக பூ வச்சு அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இது உள்ளே ஒரே கேஃபேவும் இருந்தது. சில பேர் காஃபி குடித்தாங்க. ஸ்டார்பக்ஸ் அந்த மாதிரி உள்ள இடம் போல் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் ஸ்டால்ஸும் இருந்துச்சு. அதில் போயிட்டு தேவைப்படுறவங்க போய் கேட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, சில பேர் அரப்ஸ்லாம் வந்துட்டு சீட்லாம் வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் போடுவாங்க. இது வந்து பஹ்ரைனில் உள்ள ஃபார்மர் மார்க்கெட். நான் ஆல்ரெடி அது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து விளைஞ்ச பொருட்கள் எல்லாத்தையும் இங்கே வச்சு சேல் பண்ணாங்க. சில பேர் வாங்கிட்டும் போனாங்க. அதில் மெயினாக வந்துட்டு நம்ம ஊர் இழந்த பழம், கேப்சிகம் இருந்தது, அப்புறம் வெள்ளரிக்காய் இருந்தது, அப்புறம் கீரை வகை, ஸ்பினச்சு, அந்த மாதிரி சேலடு வகைகள் அது எல்லாமே இருந்தது. சில பேர் அதை வந்து வாங்கிட்டும் போனாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்தோம். எனக்கு அங்கே பெருசாக வாங்கலாம் இஷ்டம் கிடையாது. இது நாஸோட லேண்ட்ஸ்கேப் பண்ணியிருந்தது. இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே ஒரிஜினல் தான். எல்லாமே எவ்வளோ காஸ்ட்லியான ஃப்ளவர்ஸ் வச்சு இது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்தது. முக்கியமான ஒரு விஷயம், இது என்ட்ரன்ஸ் ஃப்ரீ. நம்ம கண்ட்ரிலலாம் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயமும் வந்துட்டு ஃப்ரீயாகவே என்ட்ரி கிடையாது. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்க நினச்சிருந்தா ஒரு 2 பிடி பெர் ஹெட்டுக்கு 2 பிடி கூட வச்சுருந்துருக்கலாம். ஆனால் எதுவுமே வந்து இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்தது. நாங்கள் போனோம், நல்லாவே பார்த்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். இது ஒரு கம்பெனி செட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இது பேபி டொமேட்டோவும் இலந்தவும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் மெகா மார்ட்டு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கே இது பை 1 கெட் 1 ஷவர்மா ஆஃபர் இருந்தது. அது வாங்கினோம். நல்லாவே ஒரு ஃபில்லிங்கோட மாஸ்டர் வச்சு, டர்க்கிஸ் மாஸ்டர் வச்சு கொடுத்தாரு. வாங்கிட்டு வந்தாச்சு. பாய். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.